நசிஹத் நம்பர் 39. சவுரி முடி ஒட்டு முடி வைப்பது கூடாது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டு முடியை வைத்து விடுபவர்களையும் ஒட்டு முடி வைத்து கொள்பவர்களையும் பச்சை குத்தி விடுபவர்களையும் பச்சை குத்தி கொள்பவர்களையும் சபித்தார்கள் அப்படிங்கிறத நமக்கு நசீஹத்தாவே கொடுத்துருக்குறாங்க. முதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்க்கை கோட்பாடு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. எப்படி வாழணும், எதை உண்ணணும் எதை உண்ணக்கூடாது, எதை உடுத்தணும் எதை உடுத்தக்கூடாது, எதை பேசணும் பேசக்கூடாது, எதை வணங்க வேண்டும் எதையெல்லாம், யாரை வணங்க வேண்டும் எதையெல்லாம் வணங்கக்கூடாது என்கின்ற எல்லா விதமான கோட்பாட்டோடு தான் ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும் இந்த உலகத்தில். சுப்ஹானல்லாஹ். ஒரு அரைஜான் வயிறு தான், இந்த வயிற்றுக்கு ஒரு கவலை உணவு போதுமானது. அந்த ஒரு கவலை உணவில் கூட ஒரு வாழ்க்கை கோட்பாடு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்யணும், ஹலாலான முறையில் அதை சாப்பிட வேண்டும், உட்கொள்ளும் பொழுது கூட மென்று என்ன செய்யணும், விழுங்கணும். அதில் எல்லா விதமான ஷெட்யூலையும் நமக்கு போட்டு கொடுக்குது. பார்த்தீங்களா, சுப்ஹானல்லாஹ். அதில் ஒன்றுதான் இறைவன் படைத்த உருவத்தை மாற்றுவது. இறைவன் படைத்த உருவத்தை என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல சொல்றது என்னன்னா, சவுரி முடி ஒட்டு முடி வைப்பது கூடாது அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. ஆமா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு என்ன செய்வாங்க, ஜோடிச்சு வைப்பாங்க. நீளமா அவங்க முடிய அழகா ஜோடிச்சு வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு நாளைக்கு கூட என்ன செய்யக்கூடாது, அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல எதெல்லாம் ஹராமோ அதை முற்றிலும் தவிர்த்துக்கிறணும். இன்னொன்னு என்ன தெரியுமா, சந்தேகத்திற்குரியதை கூட ரசூலுல்லாஹ் தவிர்க்க சொல்றாங்க. இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு ஒரு சந்தேகம் வருதா, செய்யக்கூடாதுன்னு முடிவெடுங்க, அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். இப்போ இப்படி இருக்கும்போது நம்மளுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ள கூடாது. ஏன் தெரியுமா, இங்க பாருங்களேன், நம்ம இப்போ தலையிலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தலை சரியா சீவுங்க, தலையில எண்ணெய் தேய்ங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள் பரட்ட தலையோடு வந்தா எண்ணெய் தேய்க்கலையா அப்படின்னு கேட்பா. தலையை சீவ உங்க வீட்டுல சீப்பு இல்லையான்னு கேட்பாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கான இது என்ன, அழகா சுருமா விட சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன, அதே போல காலையில எழுந்த உடனே கண்ணை லைட்டா கசக்கி முகத்தை என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், அப்படியே தேய்த்து கொள்வார்களாம். இதெல்லாம் சயின்ஸ் ரீதியாகவும் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும், நமக்கு நன்மைகளையும் பெற்றுத்தரும். அதே போல மூக்கு, நாசி, ஒவ்வொரு உறுப்புக்குமே உண்டு. நம்ம உது செய்யும்போது என்ன செய்யணும், நாசியை தண்ணீர் செலுத்தி சீந்தணும். இது ரெண்டு விஷயம் நமக்கு ஒண்ணு நம்ம சுத்தமாகும். ரெண்டாவது, நம்ம சைத்தானுடைய இருப்பிடமாக மூக்கின் நுனி சைத்தானுடைய இருப்பிடம் சில ஹதீஸ்ல நமக்கு வருது. அதுவும் நமக்கு சைத்தானுடைய ஊசலாட்டத்துல இருந்து நமக்கு பாதுகாப்பு பெறும். அடுத்து வாய், சொல்லவே தேவையில்லை, மிஸ்வாக் செய்ய சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு முறையும் மிஸ்வாக் செய்யுங்க. அந்த மிஸ்வாக் எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆமா, எல்லா நேரத்திலும் வாயை சுத்தமாக வைத்துக் கொள்பவர்களுக்கு இறை பொருத்தம் கிடைக்கும் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். இதெல்லாம் சின்ன விஷயமா நாம நினைக்கிறோம். ஆனா இதன் பாதிப்பு, ஒரு காய்ச்சலா போனாலும் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனாலும் நாக்கண்டிட்டுக்கன்னு எதுக்கு டாக்டர் சொல்றாங்க, நாக்க நீட்டி பார்ப்பாங்க, அதுல ஏதாவது கிருமிகள் இருக்கா, அதிக தொற்றுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க. நிறைய நோய்க்கு மூல காரணம், நல்லா பாதுகாக்கணும். அதுக்கு போல காது பாருங்க, நம்ம மசாஹ் செய்யும் போது, நம்ம உது செய்யும் பொழுது காதின் மடக்குகளை ரசூலுல்லாஹ் சுத்தம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விடயங்கள். அதே போல நேத்து பார்த்தோம், குதிங்காலுடைய நரம்புகள்ல தண்ணீர் ஊற்ற ஆயுள் காலம் கூடுமா. இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய சயின்ஸ் ரீதியா பாத்தீங்கன்னா, ஆயுள் காலம் கூடுங்கிறத நமக்கு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம கையை உது செய்யக்கூடியது, பிடரியில என்ன, அதே போலதான். அப்ப இப்ப எல்லா உறுப்புகளையும் அல்லாஹுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கம் பாதுகாப்பா வைக்க சொல்றத போய் இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நவீன காலத்துல சுப்ஹானல்லாஹ் ஏலியன்ஸ் போல மாறுறே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உருவத்தை சிதைக்கிறாங்க. என்ன செய்யறான்னு தெரியுமா, நாக்க ரெண்டா வெட்டி அந்த நாக்க என்ன செய்யறான், அப்படியே சுழற்றுதான். அது ஒரு பாம்பு போல, பாம்புக்கு ரெட்டை நாக்கு இருக்கும் இல்லையா, அந்த பாம்பு போல சுழற்றுதான். இந்த உதடுக்கு கீழே ஓட்டை போட்டு இந்த நாக்க எப்படி செய்யறான், இந்த நாக்க வெளியே தள்ளி காமிக்கிறாங்க. இங்கனக்குள்ள ஒரு ஓட்டை, அதுக்குள்ள ஒரு ரவுண்டை வச்சு என்ன செய்யறான், இங்க இந்த கன்னத்துலமா ரவுண்டு ஓட்டையே போட்டு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வளையம், இங்கக்குள்ள ஒரு வளையம். இந்த காதுல நம்ம தோடு போடுற அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யுது, நமக்கு இது இருக்கு, என்ன இது பண்றோம். ஆனா இந்த காதுடைய சோனைகளை ரவுண்ட் பண்ணி, ஏன்னா சோனை இழுக்கும், ரொம்ப பெருசாகும்ல. அந்த காலத்துல தண்டட்டி என்ன சொல்லுவாங்க, தண்டட்டி போடுவாங்க, அது இவ்வளோ பெருசு இருக்கும். அத என்ன செய்யறாங்கன்னா, அதை கட் பண்ணி அதை பெருசாக்கி அதுக்குள்ள ஒரு பெரிய கையில போடுற வளையத்தை தூக்கி காதுல போட்டு வைக்கிறான்.
இன்னும் இருக்கு, இந்த புருவத்தில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றிட்டு அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டா இது என்னது இது சின்ன சின்ன வளையங்களா இதில் போட்டு தொங்க விட்டுருக்கான். இந்த மூக்குக்கு கீழே இல்லைம்மா, அவங்கள பார்க்கும்போது உண்மைக்கே அதெல்லாம் பார்த்தா ஷைத்தா மாதிரி தான் ஒன்று தெரியுதா. இந்த அதாவது முகத்திலேயே இந்த நெத்தியில ஆப்ரேஷன் பண்ணி இதுக்குள்ள ஒரு செயற்கை எலும்பு வைக்கிறாங்க. இப்படி இப்படி தெரியணுமா என்னன்னா அந்த ஏலியன்ஸ் போல அவர்களுடைய உருவத்தை மாத்துறாங்க. நாங்க மனிதனா இருக்க எனக்கு பிடிக்கல, பற்களை இதுல சொல்றாங்கல்ல, பற்களையும் நாவுகளையும் பச்சை குத்தி கொள்றாங்கன்னு சொல்லி ஈர்களையும், அதே போல பற்களை எல்லாம் கருப்பாக்கக்கூடிய இந்த கரு விழிகளுக்கு இருக்கக்கூடிய வெள்ளை திரைகளை ஃபுல்லா கருப்பாக்கிடுறான். பார்க்கும்போது கண்ணு எப்படி இருக்கும், அப்படியே அது அப்படியே நேரடியா லைவா என்ன செய்யறாங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து கண்ணுக்குள்ள அப்படியே விடுறாங்க. கண் அப்படியே இதுக்கு ஒரு கருவி மாதிரி இருக்குது, அதுக்குள்ள அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப ஜூம் பண்ணி அந்த கண்ணுடைய மொழி அப்படியே தெரியுது, அதுக்குள்ள இன்ஜெக்ஷன் பண்றாங்க, ஃபுல்லா கருப்பாகுது. அதனால உயிர் வாழ்வாங்கன்னு தெரியல, அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாம் சிதையுண்டுது, எல்லாம் அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு உறுப்புகளையும் சிதைக்கக்கூடிய விடயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? முஸ்லீம்கள் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய இந்த மாதிரி கோர விடயங்களை செய்கிறத விட நாம் சிறிய விஷயம் செஞ்சாலும் அது தவறு தான். என்ன செய்கிறாங்க தெரியுமா? பெண்கள் த்ரெட் பண்ணிக்கிறாங்க, தன்னுடைய புருவத்தை என்ன செய்கிறாங்க, த்ரெட் பண்ணிக்கிறாங்க, ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க. பியூட்டிஷியன் போனாலே அது ஹராமான விடயம் தான். நம்ம வீட்டிலேயே அழகான முறையில் நம்ம அழகுபடுத்தக்கூடிய எத்தனையோ விடயங்கள் நம்ம ஹலாலான முறையில் நிறைய இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் பருவு வருதா வசம் எடுத்து போட சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அது என்னது, நாங்கள் எங்கள் ஹாஸ்டல்லாம் இதெல்லாம் நிறைய செய்வோம் அந்த காலத்தில். ஆமாம், முல்தானி மட்டி போடுவோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இது ஒன்றுமே இதாகாது. அப்புறம் இன்னொன்று என்ன, ஜாதிக்கா, அதை உதசி போடுவோம். அப்புறம் நிறைய ஹலாலான முறையில் தம்மை அழகுபடுத்தக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்குது. ஆனால் இப்போ வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹராமான விடயத்தை தான் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. அதில் இப்போ டேட்டு இதில் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி அடுத்த ஹதீஸில் வருது. சரி, எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்லிடுவோம். டேட்டு, இந்த டேட்டு குத்துறதுல பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஒரு வாலிபன் பேட்டி கொடுக்குறான். அந்த டேட்டு குத்துறவன் சொல்கிறான், உங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் இது ஹராம் தானே, இது எதுக்கு நீ குத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போலாம் எவ்வளோ ட்ரெண்ட் ஆகிடுச்சு ப்ரோ, அது சொல்கிறது ட்ரெண்ட் ஆகிடுச்சு ப்ரோ, வாட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி என்னமோ இது பண்ணிட்டு என்ன செய்கிறான், அவன் பச்சை குத்திக்கிறான். எல்லாம் பாதுகாக்கணும். அதில் முஸ்லீம் வாலிப பெண்கள் எல்லாம் பாதுகாக்கணும், அவர்களுடைய அதாவது விரும்பக்கூடிய அந்த ஆணுடைய பெயரை என்ன செய்கிறாங்க, இன்ஷியல் போடுறாங்க, பச்சை குத்துறாங்க, எங்கெங்கேயோ முதுகுல மறைவான இடங்கள்ல. அல்லாஹ் அக்பர். அதுல இந்த காதுக்கு பின்னாடி குத்துறது ஆம்பளையா இருக்குது. இதெல்லாம் எங்க கொண்டு போய் சொல்ல, இது என்ன இந்த உலகத்துல நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறோம். ஆமா, அதெல்லாம் நம்ம பாக்குறோம். சரி, இது ஆக மொத்தம் இப்படி ஒரு பக்கம் உலகம் போய்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சந்ததிகளை இதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இதுல ரொம்ப ஒரு வருத்தத்தை தக்க வாசகங்கிறத விட ரொம்ப பயமுறுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாஹுடைய சாபமும் அல்லாஹுடைய தூதரின் சாபமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு செயல் என்றால் செயல்களில் இவைகளும் ஒன்று, அவ்வளவுதான். இவைகளும் ஒன்று. பச்சை குத்துறதோ, முடி நம்ம ஒட்டு முடி வைக்கிறதோ, சவுரி முடி வைக்கிறதோ, இதெல்லாம் ஒன்று. இப்போ நீங்கள் கேட்டீங்களே ட்ரீட்மெண்ட்காக சிறு வயதுலேருந்து இது பண்ணலாமா அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதாவது மருத்துவத்துக்கு நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி உண்டு. மருத்துவத்தினால் அது வளரவில்லை என்றால் இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா, சொட்டையா இருக்கிற தலையில அழகா சேவ் பண்ணி நல்லா வலுவலுன்னு ஆக்கி அவனுடைய தலைக்களவுக்கு முடிய ஒட்டிடுறாங்க. என்ன செஞ்சாலும், சீவுனாலும் குளிச்சாலும் பிடிச்சி இழுத்தாலும், ஒரு பேர் பிடிச்சி இழுக்கிற வரமாட்டுக்கு முடி ஒட்டிக்குது. அந்த அளவுக்கு பேஸ்ட் போட்டு ஒட்டக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாங்க, ஒட்டு முடி வைக்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் மாப்பிள்ளை மக்கள் ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எது ஒரிஜினல் முடி எது ஒட்டு முடின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு கூட இருக்குது. எல்லாம் பாதுகாக்கணும். சரியா? இப்போ இப்படியெல்லாம் உலகம் போய்கொண்டு இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த சாபம் சபிக்கிறான், அல்லா சபிக்கிறான்ங்கிறதுல வார்த்தையில் பாருங்களேன், தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்துகிறான். எல்லாம் பாதுகாக்கணும். அல்லாஹுடைய கருணை இருக்கிறதுனால தான் இந்த துன்யாவில் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கிறோம். துன்யா என்பதே சோதனைக்கலாம். அதில் சிரிக்கிறோமா, சில நேரம் சந்தோஷமா இருக்கிறோமா, வயிறு நிறைய சாப்பிட்றோமா, நிம்மதியா தூங்குறோமா, எதனால்? அல்லாஹுடைய கருணையினால, ரஹமத்தினால. அவனுடைய ரஹமத்தே சில செயல்கள் செய்யும் பொழுது இல்லாமல் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து முற்றிலும் நம்ம என்ன செய்யணும், தவிர்த்திருக்கிறோம். அதே போல இஸ்லாமிய மார்க்கத்துல 3 விஷயம்
செஞ்சவன், செய்ய சொன்னவன், 3 விஷயம். 3 விஷயத்திற்கு ஒரே போல தண்டனை. ஒன்று என்னன்னா, இது பச்சை குத்துபவர்களும் பச்சை குத்தி கொள்பவர்களும், ஒட்டுமுடி வைப்பவர்களும் ஒட்டுமுடி வைத்து கொள்பவர்களுக்கும் ஒரே தண்டனை. அதே போல வட்டி வாங்குபவர்களுக்கும், அதை காமிச்சு கொடுத்தவங்க, அதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டவங்க, அதை வட்டி கணக்கு பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரே தண்டனை. அதே போல் மது அருந்தியவனுக்கும், அதை ஊற்றி கொடுத்தவனுக்கும், அதை விற்றவனுக்கும், அதற்கு வழிகாட்டுபவன் எல்லோருக்குமே ஒரே தண்டனை தான். இப்போ இப்படி 3 செயல்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரே போல தண்டனை உண்டு. சொல்லுவோம் இல்லையா, அதாவது கொலை செய்தவனே கொலை செய்ய தூண்டுபவனுக்கு, அதே போல என்ன சொன்னோம், கொலை செய்பவனுக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கொலை செய்பவனை விட கொலை செய்ய தூண்டியவனுக்கு அதிக தண்டனை சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்ட் இந்த விஷயங்கள்ல கிடையாது. எல்லாத்திற்கும் ஒரே தண்டனைகள் தான். அப்படி தண்டனைகள் நிறைந்த இந்த விடயத்திலிருந்து ஒட்டுமுடி வைக்கிறது, அதே போல அதுக்கு கீழே நசிஹத் நம்பர் 40 அதுதான் பச்சை குத்தி கொள்வது, டேட்டு போடுவது, இது எல்லாமே சாபத்திற்குரிய விஷயம். அப்படிங்கிறதுல இருந்து தெரிந்து கொண்டு நாம் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.